வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வரிசையாக பண்ணிட்டுருக்கோம். இப்போ அவல் பாயசம் பண்ண போகிறோம். அது சிவப்பு அவல் வச்சு நம்ம பாயசம் பண்ணுறோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் மாத்திரம் வச்சா கூட போகிறோம். உங்களுக்கு என்ன முடியறதோ அதை வச்சு பண்ணலாம். நீங்கள் இதுதான் அதுதான் இல்லை, பக்தியோடு கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த கப்பில் ஒரு கோபுரம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கோம். ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். வெல்லம் நல்லா கரைச்சி ஆற வச்சு வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பால் திரிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெல்லத்தை போட்டு கரைச்சி காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு வச்சுட்டுருங்க. நான் சிவப்பு அவுள் எடுத்திருக்கேன். வெள்ளை அவுள்லையும் பண்ணலாம். பாருங்கள், நான் பண்ணுறேன் இல்லை, எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. ஒரு லைக் போடக்கூடாதா? எனக்கு லைக் போடுங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். காசாக பணமா இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவள் பாருங்கள், நான் அவ்வளோ வெல்லம் போட்டதுக்கு எவ்வளோ அவள் எடுத்திருக்கேன் பாருங்கள். பாதி தான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு அவள் எடுத்தால் போகிறோம். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்தெடுத்துப்போம், சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் முதலே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால சொல்கிறேன். கடைசியில் தனியாக பொரிக்கிறத விட எடுத்தோடனே நெய்யை போட்டு முந்திரி திராட்சையை வறுத்துடுவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காமிச்சையில் சிவப்பு அவல் அதையும் அந்த கொஞ்சம் இருக்கிற நெய்யில் வறுத்துக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. அது அப்படியே பொரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பொரிஞ்சால் போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம நல்லா அவல் பொரிஞ்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுடணும். நல்லா வேகணும், அப்படியே மலரணும். இப்போ இருக்கிறதுக்கும் அப்புறம் வெந்ததுக்கும் பாருங்கள், நல்லா மலர்ந்துடும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி மலரணும். அப்போ தான் பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கரையாது. வெள்ளை உள்னா கரைஞ்சிடும். இது அங்கங்கே நெத்தாக சாப்பிட்றதுக்கு வாயில் அழகாக கடிப்படும். இது பீட்டோல் வேறு ஜாஸ்தியாக இருக்குல்ல, ஏன்னா ப்ரௌன் கலர். அதனால தான் நான் சிவப்பு அவுள் எடுத்தேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இதில் கூட பண்ணலாம். இப்போ நான் காய்ச்சின பசும்பால் 1/2 லிட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன கிடைக்கிறதோ அந்த பாலை போட்டுக்கலாம். இது சுவாமி நைவேத்தியம் அப்படின்னா பசும்பால் சேர்க்கறது ரொம்ப சிறந்தது. இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க பக்தியோட ஜலத்தை கொடுத்தா கூட பகவான் ஏற்றுப்பார். இப்போ நல்லா பாலில் அது வெந்தெடுத்து அடுத்தது ஆறின வெல்லத்தை எடுத்து ஊற்றிட்டோம். கரெக்டாக இருக்குது இந்த வெல்லம். ஆனால் வெல்லம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் நீங்கள். அவ்வளோதான், நம்ம பாயசம் சட் போட்டுன்னு ரெடியாக எடுத்து பாருங்கள். சூப்பராக இல்லை? லைக் போடுங்க, என்ன கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு வாசனை. பச்சை கற்பூரம் எப்போவுமே சுவாமி நைவேத்தியத்தில் ஒரு பச்சை கற்பூரம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஏலா லவங்கம்னுவாங்க. அந்த மாதிரி லவங்கம், மிளகு எல்லாம் ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆகிடுது. சூப்பராக ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.